அப்போ மேசராசிக்காரங்களுக்கு இப்போ இந்த 7.5 ஆரம்பிக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் அதாவதுன்றது என்னென்னா சில விஷயங்கள் பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கிறது கண்டிப்பாக நல்லது. கிணறு வெட்டுறீங்களா, போர் போடுறீங்களா, கூட்டு தொழில் பண்ணுறீங்களா, ஜாமீன் கையெழுத்து போடுறீங்களா, 10 ரூபா பணம் வாங்கி கொடுக்குறீங்களா, மற்றவங்களுக்கு உதவி செய்ய போகிறீங்களா, இது எல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சனி பகவான் நம்மளை உட்கார்ந்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நமக்கு சில தடைகள் கொடுக்கலாம். அதே நம்மளுடைய திசா புத்தி கெட்டு போய் நம்மளோட ஜாதகத்தில் கிரகங்கள் வலுவிழந்து இருந்தாங்க அப்படின்னா 100% ஒரு சிலருக்கு விபத்து, தண்டம், நஷ்டம், குழப்பங்கள் இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பிட்டு இன்னார் அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை. பொதுவாக மேச ராசிக்காரங்களுக்கு பலவீனமாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் தொந்தரவுகள் கொடுப்பான். கணவன் மனைவிக்குள்ளார இருக்கிற அந்த போராட்டம், கொஞ்சம் போர்க்களங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் சரியாகும். மேக்சிமம் உங்களுக்கு உடல் உபாதிகள் நல்லாயிருக்கும். சரிங்களா? அப்போ உங்களுக்கு தைரியஸ்தானத்துக்கும் அதாவதுன்றது 6ஆம் இடம் உங்களுக்கு ரோகஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு வக்கரம் அடைகிறதுனால கண்டிப்பாக கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 5ஆவது வீட்டுக்கு அதிபதி, அதாவது புத்திர ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். மாத கிரகம்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் பார்த்தீங்க அப்படின்னா அவரும் மீன ராசியிலே இப்போ நட்பு ரீதியாக உட்காந்துட்டார். கிட்டத்தட்ட இப்போ உங்களோட ராசிக்கு 12ஆவது வீட்டில் மீன ராசியில் ராகு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், சூரிய பகவான் இந்த 4 கிரகங்கள் உட்காந்துருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பொறுமை மட்டும்தான் உங்களுக்கு வேணும். இந்த குரோதி வருடத்துடைய கடைசி மாதம்னு சொல்லக்கூடிய இந்த பங்குனி மாதத்தில் மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்த்துட்ருக்குறேங்க. இந்த பங்குனி மாதம் 1ஆம் தேதி பிறக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலையில், அதாவது மார்ச் மாதம் 15ஆம் தேதி அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. அதுவும் பார்த்திங்கன்னா உத்திர நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் கன்னி ராசியில் கும்ப லக்னத்தில் சூரிய பகவானுடைய திசையில் 159 டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்தின் 1ஆவது ராசின்னு சொல்லக்கூடிய மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பங்குனி மாதம் சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதா அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா மேச ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் இந்த 2 வீட்டுக்கும் அதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான். இப்போ செவ்வாய் பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு 3ஆவது பாவகத்தில் மிதுன ராசியில், அதாவது புதன் பகவானுடைய வீட்டில் புத்திக்காரகன், ஞானக்காரகன், அறிவுக்காரகன் சொல்லக்கூடிய புதன் பகவான் வீட்டில் உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறது. அப்போ மேச ராசிக்காரங்களுக்கு இப்போ இந்த 7.5 ஆரம்பிக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் அதாவதுன்றது என்னென்னா சில விஷயங்கள் பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கிறது கண்டிப்பாக நல்லது. கிணறு வெட்டுறீங்களா, போர் போடுறீங்களா, கூட்டு தொழில் பண்ணுறீங்களா, ஜாமீன் கையெழுத்து போடுறீங்களா, 10 ரூபா பணம் வாங்கி கொடுக்குறீங்களா, மற்றவங்களுக்கு உதவி செய்ய போகிறீங்களா, இது எல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சனி பகவான் நம்மளை உட்கார்ந்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நமக்கு சில தடைகள் கொடுக்கலாம். அதே நம்மளுடைய திசா புத்தி கெட்டு போய் நம்மளோட ஜாதகத்தில் கிரகங்கள் வலுவிழந்து இருந்தாங்க அப்படின்னா 100% ஒரு சிலருக்கு விபத்து, தண்டம், நஷ்டம், குழப்பங்கள் இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பிட்டு இன்னார் அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை. பொதுவாக மேச ராசிக்காரங்களுக்கு பலவீனமாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் தொந்தரவுகள் கொடுப்பான். கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறது கண்டிப்பாக நல்லது. இருந்தாலும் மேச ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு அதிபதி தைரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஏதோ தலைக்கு வர்றது கொஞ்சம் தலைப்பாக்கோட போகும்னு சொல்லுவாங்க. அதனால் 15 தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுது. அதாவது பங்குனி மாதம் கரெக்டாக சரிபாதி. பங்குனி 15 வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். பங்குனி 15க்கு மேலே தான் உங்களுக்கு 7.5 ஆரம்பிக்கிறதுனால திருநள்ளாறு போகிறது நல்லது,
சனி பகவான் சுற்றுறது நல்லது, எல் தீபம் ஏற்றி வைக்கிறது நல்லது, முடிஞ்ச வரைக்கும் பொறுமை காக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சரிங்களா? இப்படி இருக்கும்போது உங்களுக்கு குரு பகவான் இன்றைக்கி வந்து உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்தில் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப வலு சேர்க்குறாரு. ஏன்னா குரு பகவான் இப்போ ரிஷப ராசியில் தான் இருக்கிறார். 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானம், குடும்பஸ்தானம், கல்விஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால இதை முடிஞ்ச வரைக்கும் கிட்டத்தட்ட மே மாதம் 14 தேதி வரைக்குமே குரு பகவான் வந்து ரிஷபராசியில் தான் இருப்பார். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் தாக்கு பிடிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்களுக்கு சனி கஷ்டத்தை கொடுத்தாலும் குரு பகவான் இந்த தடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாரு, 2ஆம் இடத்துல இருக்கிறார் இல்லையா, அதனால் கொஞ்சம் பரவாயில்லை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 18ஆம் தேதி கிட்டத்தட்ட ஏன்னா இந்த 2025 வந்து பார்த்தீங்கன்னா 3 கிரக பயிற்சி. அந்த 3 பயிற்சியில் சனி பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இல்லை. சரிங்களா? குரு பயிற்சி சூப்பராக இருக்குது. ஏன்னா 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துல தைரியஸ்தானத்துக்கு போகும்போது குரு பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்குது. அடுத்தது மே மாதம் 18ஆம் தேதி. ஏன்னா இன்றைக்கி அந்த ராகு பகவான் வந்து மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு வரும்போது உங்களுக்கு 12ஆம் இடத்துல கிட்டத்தட்ட 1 வருஷம் 4 மாதமாக இன்றைக்கி உங்களுடைய 12வது பாவகத்தில் போய் ராகு உட்கார்ந்த காலகட்டம் உங்களுக்கு சரியில்லை. ஏன்னா மேசராசிக்காரங்களுக்கு 1 வருஷம் 4 மாதமாகவே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தொழில் பிரச்சனை, கொஞ்சம் பணப்பிரச்சனை, கொஞ்சம் குடுக்கல் வாங்கல தொந்தரவு, கணவன் மனைவிக்குள்ளார சில சங்கடங்கள், இது எல்லாமே கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கணும். ஏன்னா ஒரு கிரகம் போய் 6, 8, 12 போய் மறையக்கூடாது. அப்படி 6, 8, 12 போய் மறையிற கிரகம் அந்த கிரகம் அந்த வீட்டுக்கு வேலை செய்யாது அப்படின்றது ஒரு ஜோதிட சாஸ்திரம். சரிங்களா? அதனால் கிட்டத்தட்ட மேசராசியில் பிறந்தவங்களுக்கு கரெக்டாக 1 வருஷம் 4 மாதமாக மேசராசியில் இருந்து என்னைக்கு மீன ராசிக்கு ராகு பகவான் போனாரோ அதிலிருந்தே கொஞ்சம் சிரமமான நேரம் தான். இப்போ அடுத்தது உங்களுக்கு வந்து ராகு பகவானும் அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி கும்பராசிக்கு வந்துட்டாருன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருந்த ராகு பகவான் 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு போயிட்டாருன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வலு சேர்ப்பார். ஏன்னா பொதுவாக ராகுக்கும் கேதுக்கும் வீடு கிடையாது, நிழல் கிரகம், சாயா கிரகம், வக்கர கிரகம். காரணம் என்னென்னா ராகு பகவான் வந்து வீடு கிடையாதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா சாப விமோச்சனத்தில் சிக்கன கிரகம். அதனால தான் எப்பயுமே ஆப்போசிட்டில் சுற்றுவார். அவர் எந்த வீட்டில் உட்காந்து நம்ம ராசியை எந்த ஸ்தானத்தில் பார்க்குறாரோ அதுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவார். அப்போ இன்றைக்கி 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு பலம் இல்லை. கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு முன்ன சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த 7.5 சனி இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 7.5 வருஷம் 2.5 வருஷன்றது முதல்ல வந்து விரையச்சனி, அடுத்தது 2.5 வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஜென்மச்சனி, 3வது 2.5 வருஷம்ன்றது பார்த்தீங்கன்னா பாதச்சனி. ஏன்னா மேக்ஸிமம் நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் எந்த பலன் பார்த்தாலும் மேச ராசிக்காரங்களுக்கு 7.5 சனி இருக்குது அப்படின்ற அடிப்படை வச்சு தான் பேசுவாங்க. அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா அடுத்தது வந்து உங்களுக்கு சனி பயிற்சி நல்லா இல்லைன்னா கூட குரு பயிற்சி நல்லா இருக்குது. ஏன்னா 2ல் இருக்கிற குரு 3 தைரியஸ்தானத்துக்கு போயிடுவார். அதேமாதிரி ராகு பகவான் உங்களுக்கு விரயத்தில் இருக்கிற ராகு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு போயிடுவார். அப்போ உங்களை காப்பாற்றுறவர் யார்? குரு பகவான், ராகு பகவான். இந்த 2உடைய அனுகிரகமும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 12வது பாவகத்தில் சுக்கிர பகவான் உச்சம் அடைஞ்சிருக்கிறார். உங்கள் 2ஆம் இடத்துக்கும் அதாவது உங்களுடைய தனஸ்தானம் குடும்பஸ்தானத்துக்கும் உங்களுடைய மாங்கல்ய ஸ்தானத்துக்கும். ஏன்னா 7ஆம் இடம் அப்படின்றது துலா ராசி. அப்போ இந்த ரிஷப ராசிக்கும் துலா ராசிக்கும் இந்த 2 வீட்டுக்கும் அதிபதி சுக்கிர பகவான் போய் உங்கள் ராசிக்கு 12வது வீட்டில் அதாவது மீன ராசியில் உச்சமடைஞ்சு இன்றைக்கி வந்து அவர் வந்து வக்கரம் அடைஞ்சார். பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு இந்த மாதம் மேக்ஸிமம் திருமணத்துக்கு சிலருக்கு தடையாக தான் இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார் இல்லைங்களா, உங்கள் மாங்கல்யத்துக்கு அதிபதி 12ல் போய் மறையும் போது கண்டிப்பாக நிறைய பேருக்கு திருமண தடைகள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புண்டு. சரிங்களா? அடுத்தது வந்து புதன் பகவான் அவர் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் அதாவது புத்திக்காரகன், ஞானக்காரகன், அறிவுக்காரகன், கல்விக்கே அதிபதி புதன் பகவான் இன்றைக்கி மீன ராசியில் உங்கள் ராசிக்கு 12வது வீட்டில் மீன ராசியில் நீச்சம் அடைஞ்சிட்டார். அப்போ நீச்சம் அடைஞ்ச கிரகம் வேலை செய்யுமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமே வேலை செய்யாது. பொதுவாக உச்சப்பட்ட கிரகம் வேலை செய்யும், நீச்சம் அடைஞ்ச கிரகம் வேலை செய்யாது. சரிங்களா? அப்போ வந்து உங்களுக்கு அந்த உடைய புதன் பகவான் நீச்சம் அடைஞ்சு இந்த உடைய பங்குனி மாதம் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வக்கரம் அடைகிறார். அப்போ வக்கரம் அடையும் போது அந்த கிரகம் உங்களுக்கு வேலை செய்யும். அப்போ உங்களுக்கு படிப்பு நல்லாயிருக்கும், 2வது உடல் உபாதிகள் கொஞ்சம் சரியாகும்,
ரெண்டாவது இந்த கணவன் மனைவிக்குள்ளார இருக்கிற அந்த போராட்டம், கொஞ்சம் போர்க்களங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் சரியாகும். மேக்சிமம் உங்களுக்கு உடல் உபாதிகள் நல்லாயிருக்கும். சரிங்களா? அப்போ உங்களுக்கு தைரியஸ்தானத்துக்கும், அதாவதுன்றது 6ஆம் இடம் உங்களுக்கு ரோகஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு வக்கரம் அடைகிறதுனால கண்டிப்பாக கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 5வது வீட்டுக்கு அதிபதி, அதாவது புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். மாத கிரகம்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் பார்த்தீங்க அப்படின்னா அவரும் மீன ராசியிலே இப்போ நட்பு ரீதியாக உட்காந்துட்டார். கிட்டத்தட்ட இப்போ உங்களோட ராசிக்கு 12வது வீட்டில் மீன ராசியில் ராகு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், சூரிய பகவான், இந்த 4 கிரகங்கள் உட்காந்துருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பொறுமை மட்டும்தான் உங்களுக்கு வேணும். அடுத்தது வெளிநாடு வெளி மாநிலம் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் பெருசாக ஒரு உகந்தது இல்லை. சரிங்களா? ஏன்னா மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் 12ஆம் இடத்துல உட்காந்துட்டாரு. அதே மாதிரி இன்றைக்கி தைரியஸ்தானத்துக்கு அதிபதி புதன் பகவானும் போய் 12ஆம் இடத்துல உட்காந்துட்டாரு. குடும்பஸ்தானம் தனஸ்தானத்துக்கு அதிபதியும் 12ஆம் இடத்துல உட்காந்துட்டாரு. அதே மாதிரி ராகு பகவான் 12ஆம் இடத்துல ஆல்ரெடி இருக்கிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக செயல்படுறது நல்லது. சரிங்களா? இப்போ புதுசாக ஏதாவது ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய திசா புத்தி மட்டும் நல்லா இருந்தால் இந்த 15 தேதிக்குள்ளார ஆரம்பிச்சுக்கோங்க. ஏன்னா 15 தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு 7.5 வருது இல்லைங்களா? அதனால் இப்போ நீங்கள் ஒரு வண்டி எடுக்கலாம், ஒரு கார் எடுக்கலாம், இல்லை வண்டி மாற்றலாம், இல்லை ஏதாவது இந்த மாதிரி ஒரு சுபவிரயம் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா, இல்லை ஒரு வீட்டுக்கு ஆடம்பர பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள், இது மாதிரி ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த பங்குனி 15க்குள்ளார எடுத்துக்கோங்க, தப்பு இல்லை. சரிங்களா? ஆனால் மெயினாக ஹெல்த்து பார்த்துக்கணும் இதுக்கு மேலே. ஏன்னா இதுக்கு முன்னாடி எப்படியோ, ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு 7.5 கிடையாது இல்லையா? இப்போ தானே உங்களுக்கு 7.5 ஆரம்பிக்குது. 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது. இந்த மார்ச் 29 இன்னும் 7.5 வருஷம் உங்களுக்கு 7.5 இருக்கிறதுனால பொறுமையாக செயல்படணும், கவனமாக இருக்கணும். மெயினாக குடுக்கல் வாங்கலத்தில், அதாவது கொடுக்கலன்னா சங்கடப்படுவாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் வாங்கி கொடுத்துட்டு வருத்தப்படுறதை விட ஒரே வார்த்தை இல்லைன்னு சொல்லி சங்கடப்பட்டாலும் ஒரே வார்த்தையில் அது முடிஞ்சு போயிடுது இல்லைங்களா? அதனால் என்ன அப்படின்னா கொடுக்கல் வாங்கல் தொழில் ரீதியாக ரெண்டாவது கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி கடன் உடனப்பட்டாவது சுபவிரயம் பண்ணிக்கிட்டிங்கன்னா தலைக்கு வர்றது, அதாவது தலப்பா கூட போகும்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி சனி பகவான் உங்களுக்கு கும்பராசியிலிருந்து, ஏன்னா சனியுடைய பார்வை பார்த்திங்கன்னா 3, 7, 10. அப்போ கும்பராசியில் இருக்கிற சனி பகவான் 3ஆம் இடமா உங்கள் ராசி தான் பார்க்குறாரு. தொழிலுக்கு காரகன், தொழிலுக்கு அதிபதி சனி பகவான் 3ஆம் இடமும் உங்கள் ராசி பார்க்குறதுனால நிச்சயம் இந்த பங்குனி 15 வரைக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே தான் உங்களுக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையாக ஹேண்டில் பண்ணாவே உங்களுக்கு போதும். விவசாயம் பண்ணுறீங்களா, பண்ணையம் பண்ணுறவங்களா, ஆடு மாடு வச்சு, அதாவது பால் வாகனம் வச்சு விருதி பண்ணுறீங்களா, இது போல் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது நம்ம செய்கிற மாதிரி இருந்தால், அதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா கூட அது உடனே நீங்கள் பார்த்துக்கிறது இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக நல்லது. இருந்தாலும் உங்களுக்கு சனி மட்டும்தான் உங்களுக்கு எடுப்பார தவிர மற்ற கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுவார், நீங்கள் பயப்பட தேவையில்லை. சரிங்களா? சரி நேயர்களே, அதாவது உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசில் இருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.